வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜென்ரல் டாபிக் மல்லு டாப் 10 100 crore மூவிஸ். நம்ம தமிழ் சினிமா, ஹிந்தி சினிமா, தெலுங்கு சினிமா 1000 கோடி கலெக்ஷனுக்கு போட்டி போடும்போது கொரோனா பேண்டமிக்கு அப்புறம் உண்மையான ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிற மலையாள சினிமா கிட்டத்தட்ட இப்போ 250 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மலையாளத்தில் 100 கோடி ப்ளஸ் கலெக்ஷன் பண்ண டாப் 10 மலையாள படங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த டாப் 10 படங்கள் என்னென்ன நம்ம பார்க்கலாம். 10வது படம் கியூப்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிப்பில் ஹனீஃப் அதானி இயக்கத்தில் உன்னி முகுந்தன், ஜெகதீஷ் சித்திக் மற்றும் பல நடிப்பில் வந்த கர்ண கொடூரமான மார்க்கோ. இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி ரூபா தான். ஆனால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 103 கோடி ரூபா. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த படத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு மலையாள சினிமா ரசிகர்கள் மசாலா படங்களை வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்களேங்கிறது தான். மலையாள சினிமாக்கே ஒரு அவமான சின்னம் தான் இந்த மார்க்கோ. மலையாள சினிமாவில் யதார்த்தங்கிற பேரில் சண்டை காட்சிகள் ரொம்ப வன்முறை திணிக்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளாக அடிபட்டுக்கிட்டு இருந்தது. அது 200% உண்மைதான் நிரூபிச்ச படம் தான் மார்க்கோ. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவங்களாம் உண்மைக்கு கண்டிப்பாக ஒரு சைக்கோவாக தான் இருக்கணும். அடுத்து லிஸ்டின் ஸ்டீஃபன் அண்ட் ஜக்காரியா தாமஸ் தயாரிப்பில் ஜிதின் லால் இயக்கத்தில் டொவினோ தாமஸ், கிருத்தி ஷெட்டி மற்றும் பலர் நடிப்பில் வந்த ஏஆர் ரஹ்மான் டாப் 10 கலெக்ஷன் படங்களில் 9வது இடத்தை பிடிச்ச படம். இந்த படமும் 30 கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 106 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டொவினோ தாமஸ் சினிமா கேரியரில் 2வது 100 கோடி கலெக்ஷன் பண்ண படம் நினைக்கிறேன். படத்தோட கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம ஊர் மாரி செல்வராஜ், ரஞ்சித் மாதிரி ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிதுக்கப்பட்ட மக்கள் இருந்து வர நாயகனை பற்றின கதை. முதல் பகுதியில் சொதப்பு இருந்தாலும் 2வது பகுதியில் சூப்பராக செதுக்கி வச்சிருந்தாங்க. அடுத்து 8வது இடத்தை பிடிச்ச படம் இப்போ ரீசெண்டா வந்த எம்புரான் படத்தினுடைய முதல் பாகமான 2019 வந்த லூசிஃபர். பிருத்திவிராஜ் சுகுமாரன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஆசீர்வாத் சினிமாஸ் இந்த படத்தை தயாரிச்சாங்க. கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட இந்த படம் 129 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னட இண்டஸ்ட்ரிகளுக்கு ஃபெமிலியரான KGF பாஷா ஃபார்மேட்ல வந்த படங்கிறதுனால ஹை பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு டெக்னிக்கலா நல்லா சவுண்டா இருந்தோம். கேரளா தவிர மற்ற இடங்கள்ல இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. ஆனால் அசராம இந்த படத்தோட செகண்ட் பார்ட் எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணி அதுக்கு மேலே நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி நல்லா கல்லா கட்டிட்டாங்க. அடுத்த படம் பகத் பாசன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி சார்பாக மலையாள நடிகர்கள் பகத் பாசனும் திலீஷ் மோதனும் இணைந்து தயாரித்த படம் தான் பிரேமலு. இந்த படம் சவுத் இந்தியாவில் எந்த அளவுக்கு சூப்பராக ஓடிச்சு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த அளவுக்கு அருமையான ஒரு காதல் படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கிரீஷ் ஏடி, நஸ்லின், மமிதா பைஜு உள்ளிட்ட நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வெறும் 3 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டு லூசிபரோட கலெக்ஷனை ஓவர்டேக் பண்ணி கிட்டத்தட்ட 136 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. படத்தோட கதை ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் பிரசன்டேஷன் அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஆடியன்ஸ் நல்லா சிரிக்க வச்சு 2.5 மணி நேரம் நல்லா என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தின் மூலமா தான் அது வரைக்கும் சாதாரணமான ஒரு நாயகியா இருந்த மமிதா பைஜு சவுத் இந்தியாவுடைய குயினாவே மாறிட்டாங்க. அடுத்த 6வது இடத்தை பிடிச்ச படம் மலையாள சினிமாவுக்கு ஒரு ஸ்பெஷலான படம். மலையாள சினிமால 100 கோடி கிளப்ல ஜாயின் பண்ண முதல் படம், 100 கோடி கலெக்ஷன் பண்ண முதல் மோகன்லால் படமும் கூட. இப்ப நான் எந்த படம் சொல்ல தேவையே இல்லை. 216 டோமிச்சன் விளக்கு படம் தயாரிப்புல வைஷாக் இயக்கத்துல மோகன்லால், ஜெகபதி பாபு, கிஷோர், கமலினி முகர்ஜி, லால், சுராஜ் வச்சரம்பூடு மற்றும் பலர் நடிப்புல வந்த புலி முருகன் தான் அந்த படம். 25 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 145 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணுச்சு. என்னதான் படம் மாஸ் பிளஸ் கிரிஞ்சா இருந்தாலும் மேக்கிங்ல சும்மா பிரிச்சு வேண்டி இருந்தாங்க சேட்டன்கள். மோகன்லால் பிளஸ் லால் காம்போல வந்து ஆக்டிங்லாம் சும்மா செமையா இருந்தது. அதே மாதிரி ஆரம்ப காட்சியில வர்ற சின்ன வயசு லால் பிளஸ் மோகன்லால் பிளஸ் புலி சம்பந்தப்பட்ட அந்த காட்சிகள், கிளைமேக்ஸ்ல மோகன்லால் புலியோட சண்டை போற காட்சிகள், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் உத்திகள் அவ்வளவு நேர்த்தியா படம் பண்ணியிருந்தாங்க. திருஷ்யம் 1 படத்துக்கு அப்புறம் மோகன்லால் இன்னும் மேல தூக்கி விட்ட படம் தான் இந்த புலி முருகன். திருஷ்யம் 1 படத்துக்கு முன்னாடி மற்ற மொழிகளை ரொம்ப கம்மியான படம் பண்ணிட்டு இருந்த மோகன்லால் திருஷ்யம் படத்துக்கு அப்புறம் தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் புலி முருகன் படம் கொடுத்த சக்சஸ்னால மோகன்லால் கிட்டத்தட்ட ஒரு பேன் இந்தியா ஸ்டாராகவே அடையாளப்படுத்தப்பட்டார். இந்த பிராண்டிங் தான் தன்னுடைய மறக்காத எம்புரான், மலைக்கோட்டை வாலிபல் படங்கள் எல்லாத்தையுமே ஒரு பேன் இந்தியா லெவல்ல ப்ரமோட் பண்ணியிருந்தாரு. அடுத்து நம்ம பார்க்க போற படம் அன்வர் ரஷீத் என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் பகத் பாசல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி தயாரிப்புல ரொமான்ச புகழ் ஜீத்து மாதவன் இயக்கத்துல பகத் பாசல், சச்சின் கோபு, மன்சூர் அலிகான் மற்றும் பலர் நடிப்புல வந்து ஆவேசம் படம் தான். போன 2024 கேரளால விஷு டயத்துல ரிலீஸ் ஆகி அடிச்சு பட்டைய கிளப்பியிருக்கு. கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் 154 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த படம் ஒரு ஹாலிவுட் படத்தோட அப்பட்டமான காப்பி. அது என்னன்னு சீக்கிரம் வரப்போற சேட்டாண்டு சேட்டைகள் செக்மெண்டோடைய 2வது பாகத்துல சொல்றேன். இப்ப இந்த படத்தை பத்தி பேசுவோம். நம்ம ஊர் ஜிகிர் தண்டா 1 படத்தை அப்படியே தலைகளை திருப்பி போட்டீங்கன்னா அதான் ஆவேசம்.
பிரேமலு கொடுத்த அதிக லாபத்தினால பகத் ஆவேசமா தயாரிச்சு இந்த படமும் அவருக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்தது. ஆனா அப்புறம் தான் வேட்டையின் பகன்வில்லா புஷ்பா 2 படத்துல மார்க்கெட்டிங்காக பகத் பாசல் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட்டிங் நடிகராக மாறிட்டாரு பகத் பாசல். அடுத்து நம்ம பார்க்க போற விஷுவல் ரமஸ் தயாரிப்புல பிளஸ்ஸி இயக்கத்துல பிருத்திவிராஜ், அமலாபால் மற்றும் பலர் நடிப்புல வந்த ஆடு ஜீவிதம் 2008 இந்த படத்துக்கான யோசனை பிளஸ்ஸிக்கு வந்து 2015 தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. அப்போ 2018 ஷூட்டிங் ஆரம்பிச்சு இடையில கொரோனா காரணமா ஷூட்டிங் நின்று போய் அப்படியே இழுத்து படத்தை முடிச்சு போன வருஷம் 2024 மார்ச் மாசம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு வருஷங்கள் நீண்ட நல்ல பட்ஜெட் ரொம்ப கூடி கிட்டத்தட்ட 83 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு தயாரிப்பு செலவாச்சு. படத்தோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 158 கோடி ரூபாய். பென்யமிங்கிற ஒரு நாவலாசிரியருடைய ஆடு ஜீவிதங்கிற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நல்ல வேலை வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போய் ஏமாற்றப்பட்டு அரபு நாடு பாலைவனத்துல ஆடு மேய்க்கிற நாயை கஷ்டப்பட்டு தாய்நாட்டுக்கு எப்படி திரும்புறாங்கிற கதை தான். அருமையா சொல்லியிருந்தாங்க. பிருத்திவிராஜோட நடிப்பு அப்படி பாராட்டப்பட்டது. படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருப்பாரு. போன 2024 வந்த படங்களே 2வது அதிக கலெக்ஷன் பண்ண படம் தான் ஆடு ஜீவிதம். 2024 அதிக கலெக்ஷன் பண்ண படம் எதுன்னு நான் பின்னால சொல்றேன். அடுத்து நம்ம பார்க்க போறது 3வது படம் வேணு குண்டப்பள்ளி, சீனி பத்மகுமார் அண்ட் ஆண்டோ ஜோசப் தயாரிப்புல குஞ்சாக்கு ஓபன், டொவினோ தாமஸ், ஆசிப் அலி, நரேன் லால், வினீத் ஸ்ரீனிவாசன், தமிழ் நடிகர் கலையரசன், இந்திரன் மற்றும் பலர் நடிப்புல வந்து கேரளாவே புரட்டிப்பட்ட பிரளயத்தை புத்திர படம் தான் 2018. இந்த படத்தை இயக்குனர் ஒரு ஜூட் ஆண்டனி ஜோசப். முக்காவாசி நியூ ஜென் முன்னணி நடிகர்கள் எல்லாருமே நல்லா அருமையா ஒத்துழைச்சு நடிச்சு கொடுத்த படம். இத்தனை ஹீரோக்கள் இருந்து டொவினோ தாமஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனாலும் படத்தோட மேக்கிங் அவ்வளவு சூப்பரா இருந்தது. கேரள மக்கள் மட்டும் இல்லாம படம் பார்த்த மற்ற மாநில ரசிகர்கள் மனசுலையும் அவன் அழகா கனெக்ட் ஆன படம் தான் இந்த 2018. இந்த படம் வந்தப்ப நான் பார்க்க லேட் ஆச்சு. அதனால என்ன கேரளால இருந்துகிட்டு இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னு என்ன ஒரு தேச விரோதி மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் படம் போய் பார்த்து நல்லா சூப்பரா இருந்தது. இத்தனை நடிகர்களை வச்சு வெறும் 26 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 177 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்தியாவில இருந்து ஆஸ்கார் விருது இடப்படும் அகாடமி விருதுக்கு வெளிநாட்டு பட பிரிவுகள்ல 4வது அனுப்பப்பட்ட மலையாள சினிமா தான் 2018. படத்துக்கு ஏகப்பட்ட விருதுகள் கிடைச்சது மட்டும் இல்லாம மக்களுடைய சப்போர்ட்டும் கிடைச்சது. அடுத்து நம்ம 2வது பார்க்க போற மலையாள படம் சௌபின் ஷாகிர், பாபு ஷாகிர், ஷான் அண்டனி தயாரிப்புல சிதம்பரம் இயக்கத்துல சௌபின் ஷாகிர், ஜார்ஜ் மரியான், ஸ்ரீநாத் பாசி மற்றும் பலர் நடிப்புல வந்து தமிழ்நாட்டில் அதிக கலெக்ஷன் பண்ண மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படம் தமிழ்நாட்டில் ஹிட் ஆனது குணா கேவி கண்மணியன் கூட பாட்டு தான் முக்கியமான காரணங்கிறது பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். ரீசெண்டா இளையராஜா பாடல்களை உள்ள சொருகி காசு பார்த்து அந்த காசுல பாதி இளையராஜாவே காப்பிரைட் கேஸ் மூலமா வசூல் பண்ற ட்ரெண்ட் இப்ப அதிகமாகிட்டே வருது. ரொம்ப குட் பேட் அக்லியா இருக்குல்ல. நாஸ்டாலஜிக் சாங்க ட்ரெண்டிங் ஆகின தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே செய்யாத சாதனை ஒரு மலையாள சினிமா செஞ்சிருக்கு. குணா கேவ்ல மாட்டிக்கிட்ட தன்னுடைய நண்பனை மீட்கிற நாயகனோட கதை ஒரு சர்வைவல் ஸ்டோரி. இந்த அளவுக்கு த்ரில்லிங் பிளஸ் எமோஷனலா எடுக்க முடியுமான்னு ஒரு பாடம் எடுத்த படம். இந்த படம் பார்த்து நம்ம தமிழ் மக்கள் எடா சுபாஷேன்னு தன்னோட வீட்டிலேயே மலையாளத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்கிறது தனி கதை. அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மக்களே ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கினவங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ். 20 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 242 கோடி ரூபாய்
ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஹிட்டான உடனே அப்படியே தமிழ்நாட்டில் ரஜினி கமலை வச்சு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ப்ரொமோஷனுக்கு ரஜினி கமல் தேவையே இல்லாமல் இளையராஜாவே காப்பிரைட் கிளைம்ஸ் மூலமாக அந்த படத்துக்கு வாலண்டியரை ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்சாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தினால குணா கேவில் விழுது, சுபாஷ் ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ, ஜார்ஜ் மரியான் ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ, இளையராஜா பயங்கர ஃபேமஸ் ஆகி இப்போ குட் பேட் அக்லி படம் வரைக்கும் மனுஷன் வசூல் சாதனை பண்ணிட்டு இருக்காரு. அதோட முக்கியமான விஷயம், மலையாளத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த மலையாள படம் கேரளாவை விட மற்ற மாநிலங்கள் அதிக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்து அதிகமான கலெக்ஷன் பண்ண மலையாள படங்கள் முதல் இடத்துல இருக்கிற படம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா வந்து ஆசீர்வாத சினிமாஸ் தயாரிப்புல பிருத்திவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் மோகன்லால், இந்திரஜித், மஞ்சு வாரியர், டொவினோ தாமஸ் நடிப்புல வந்து எம்புரான் தான். இந்த எம்புரான்ங்கிற வார்த்தை தமிழ் கிட்டத்தட்ட ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. இந்த படம் டைட்டில் வச்சு சோசியல் மீடியாவில் இந்த படத்துக்கு ப்ரமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் எத்தனையோ சினிமா சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல்கள் இருந்தோ ரம்ஜானை கனெக்ட் பண்ணி ஹோட்டல் வைப்பு புகழ் இர்ஃபானோட யூடியூப் சேனல் மோகன்லால் பிருத்திவிராஜ் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சது இவங்களோட மார்க்கெட்டிங் பிளான் அட்டகாசமா கிளிக் ஆயிடுச்சு. கொரோனா பேண்டமிக்கு அப்புறம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆனது ரெண்டு வார்த்தைகள், ஒன்று மலையாள சினிமா, இன்னொன்று சங்கிகள். ஸோ சங்கிகளுக்கு எதிராக படம் எடுத்த சங்கிகளோட எதிர்ப்பை சம்பாதிக்கலாம், படத்துக்கு இந்தியாவில் மார்க்கெட்டிங் பண்ண மாதிரியும் ஆச்சு, நல்லா கலெக்ஷன் பண்ண மாதிரியும் ஆச்சுன்னு நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ரம்ஜான் நேரத்தில் ரிலீஸ் பண்ணி முஸ்லீம்களோட ஆதரவை சம்பாதிக்கலாம்னு பயங்கரமாக பிளான் பண்ணவங்க ஸ்டோரி திரைக்கதை கண்டென்ட்ல கோட்டை விட்டாங்க. அது தெரிஞ்சிருந்தும் ஒரு பேன் இண்டியா மூவியாவே ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை வித்துட்டாங்க. கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் 250 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலிச்சிருக்கு. ப்ராஜெக்ட் ரொம்ப வருஷம் இழுத்ததுனால செலவு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட மேக்கிங்காகவே கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்க்காகவே நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஓடிடி ரைஸ், தியேட்டர்கள் ரைஸ், சேட்டலைட் பிசினஸ், மோகன்லாலுக்கு சம்பளம் கிடையாது, இது அவருடைய சொந்த படம், அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா கூட இந்த படத்துக்கு கிடைச்ச லாபம் மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு 2018 படங்களுக்கு கிடைச்ச லாபத்தை விட கம்மி தான். கிட்டத்தட்ட இது ஒரு தோல்வி படம் அல்லது ஆவரேஜ் சக்சஸ் மாதிரி வச்சுக்கலாம். எப்படி நம்ம கோட்டு படத்தை 400 கோடி ரூபாய் தயாரிச்சு 500 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிடுச்சு, 500 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு பெருமையா பேசிக்கிட்டாங்களோ, அதே மாதிரிதான் இந்த எம்புரான் படமும் 180 கோடி ரூபாயில தயாரிச்சு 250 கோடி ரூபாய் வசூல்னு பெருமையா பேசிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். மம்மூட்டியோட கடைசி ஹிட் படமான பிரம்மயுகம் படத்தோட லாபத்தை விட எம்புரானுக்கு கிடைச்ச லாபம் கம்மி தான். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விட்டாத குறையா மலையாள டாப் 10 கலெக்ஷன் படங்கள்ல முதல் எடுத்து பிடிச்ச படம் தான் எம்புரான். அதே நேரத்தில் மோகன்லால் இந்த படத்தினால கிரெடிட் தான் அதிகம் கிடைச்சிருக்கு. எப்படின்னா மலையாளத்தில் முதல் 50 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ண திருஷ்யம் மோகன்லால் படம். அதே மாதிரி மலையாளத்தில் முதல் 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ண படமும் புலிமுருகன் மோகன்லால் படம் தான். அதே மாதிரி இப்ப மலையாளத்தில் முதல் 200 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி எம்புரான் படமும் மோகன்லால் படம் தான். அந்த அளவுக்கு சமீப காலமா அதிக தோல்வி படங்கள் கொடுத்த மோகன்லாலுக்கு இந்த படம் ஒரு சின்ன ஆறுதல், அவ்வளவுதான். மற்றபடி இந்த படத்தினால சண்டிகாசு வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஓகே நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு ஜெனரல் டாபிக்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்லாம்.